ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு புதிய ஏர்ட்ராப் தான். ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப் வந்து ரிலீஸ் ஆகி 1 வீக் தான் ஆகுது. இது வந்து December 10th தான் ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆகி 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து ரீச் ஆயிருச்சு. இந்த ஏர்ட்ராப்பை பற்றி வேறு என்னென்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்எம்பையரோட டீம் தான் இந்த ஏர்ட்ராப்பை ரிலீஸ் பண்ணுறது. சேம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எக்ஸ்எம்பையர் எவ்வளோ பம்பிங் ஆகுதுன்னு. இது ஒரு நல்ல டோக்கன் தான். ஸோ இந்த டீம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற 1 சூ காயின் வந்து ஃப்யூச்சரில் வந்து 1 சூ டோக்கனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ எல்லாருமே சீக்கிரம் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் கார்னரில் இருக்கிற சூ காயின்லேருந்து தொடங்குவோம். ஃபஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 31,791 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் மைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ டோட்டல் பர் ஹவர்ஸ் வந்து 1088 இருக்குது என்கிட்ட. ஸோ அது ஒவ்வொரு ஃபார்மை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மாதிரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல. அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஃபீடில் போவோம். ஸோ அனிமல் ஃபீட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதெல்லாம் ஸ்டார் பே பண்ணி தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அல்லாத டாஸ்கிங் இருக்குது. டாஸ்க்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த அனிமல் ஃபீட் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கவும் முடியும், அதே மாதிரி அப்கிரேட் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 2000 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அலையன்ஸ் பார்ப்போம். அந்த அலையன்ஸில் வந்து என்னென்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரியேட்டிங் இருக்குது, ஜாயின் இருக்குது. நீங்கள் க்ரியேட் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh வரை ஃபீடு வந்து யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் பேஸ் பண்ணி வந்து உங்களோட ஃபீடு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஃபஸ்ட் இப்போ லெவல் 8ல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் மினிமம் வந்து 8000 வந்து ஃபீடு வந்து யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் லெவல் வந்து கம்மி பண்ணி ஜாயின் பண்ண உங்களோட ஃபீடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ மேபி லெவல் 1ல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஃபீடு தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இப்போ லெவல் 6 ஓப்பன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 6000 ஃபீடு வந்து யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா லெவலும். ஸோ ஒவ்வொரு லெவல் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லுமே இருக்குது இது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்தா தெரியும், ஏர்ன் பர் ஹவர்ஸோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். இப்போ நீங்கள் லெவல் 18ல் போகிறீங்கன்னா 40% உங்களுக்கு ஏர்ன் பவர் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி லெவல் கம்மியாக உங்களோட ஏர்ன் பர் ஹவர்ஸோட பர்சன்டேஜும் கம்மியாகும். அதுக்கப்புறம் பூஸ்ட்னு உள்ள ஆப்ஷன், நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபீடை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பூஸ்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது வந்து டேஸ் பேஸ் பண்ணியிருக்கு. 1 day, 3 days, 7 days வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ வந்து 15 ஃபீடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% வந்து பூஸ்ட் ஆகும் பர் டேக்கு. நீங்கள் எவ்வளவு ஃபீடை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பர் ஹவர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். நீங்கள் அதில் வந்து எத்தனை வந்து பூஸ்ட் வாங்கினாலும் அட் அ டைமில் வந்து ஒரே ஒரு பூஸ்ட் தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்ட்ராப் ஆப்ஷனில் போவோம். இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனில் வந்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண இப்போதைக்கு கேட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் கனெக்டட் வேலெட் காமிக்குது. இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் வேலெட்டை கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் வேலெட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட டன் கீப்பரோ அதோ டெலிகிராம் வேலெட்டோ ஏதாவது இப்போதைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு உள்ள ஆப்ஷனில் போவோம். இது ஜஸ்ட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை யாராவது இன்வைட் பண்ணணுன்னா இந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆப்ஷன்னா டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து தான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் பே பண்ணாத ஃபீடு வாங்குறதுக்குள்ள இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த டாஸ்க்கு தான். நீங்கள் டாஸ்கில் வந்து டெய்லி டாஸ்க்கும் இருக்குது, நார்மல் டாஸ்க்கும் இருக்குது. நீங்கள் டெய்லி டாஸ்கில் வந்து ஒவ்வொரு டேஸில் உங்களுக்கு ஃபீடு கிடைக்கும். ஸோ இது நார்மல் டாஸ்க் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபீடு கிடைக்கும். நான் ஆல்ரெடி 3 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டுருக்கேன். அதில் ஃபீடு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வேறு எல்லாம் இந்த டொனேட் 0.1 டன் இதெல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். உங்களால் எந்தெந்த டாஸ்க்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரைடில் ரீபர்ஸ்ன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து அது வந்து டெய்லியும் கிடைக்கிறது, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ஸில் வருவோம். இதுதான் மெயின்.
இது வந்து எப்படி வந்து ஆட் பண்ணணுன்னா, ஜஸ்ட் நீங்கள் அவுட் சைடில் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஆட் சிம்பல் வரும். நீங்கள் அந்த ஆட் சிம்பலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் அனிமல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செலக்ட் அனிமலில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு தேவையோ உங்கள்கிட்ட இருக்கிற ஃபீடை பொறுத்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் செலக்ட் அனிமல்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பென்குயின் இருக்குது, க்ரொக்கோடைல் இருக்குது, பாண்டா இருக்குது, உல்ஃப் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ பென்குயின் வந்து ஆட் பண்ணுறேன். வந்துருச்சு. ஸோ என்கிட்ட வந்து இருந்தது வந்து 2000 தான். 2000 சம்திங் இருந்து அவ்வளோதான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் பென்குயின் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அந்த ஃபார்மில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். +600 +500 நீங்கள் தாளண்டே பார்த்தா தெரியும். அது வந்து எதுக்குன்னா உங்களோட ஏர்ன் பர் ஹவர்ஸ் தான். 1 ஹவருக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு அதில் காமிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த டர்ட்டிலில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெவல் அப்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அது லெவல் அப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீடு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இதில் இப்போ 200 ரீச் ஆகும். ஸோ இனி நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் அப் பண்ணணுன்னா உங்களுக்கு +80 வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ ரேபிட்டை பார்க்குறேன். ரேபிட் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபீட் இல்லை. ஸோ ஸ்கொரலில் இப்போனா 240 தான் என்கிட்ட இருக்குது. 228 இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுறேன். +40 வந்து அப்கிரேட் ஆகும். இப்போ 58லேருந்து 98க்கு வந்துருச்சு. அடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா 67 வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி உங்களோட ஏர்ன் பர் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களோட ஃபார்மை ஆட் பண்ணி அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபார்மோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஏர்ன் பர் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களோட லொக்கேஷனை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீடை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். 2450 வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். இது ஃபஸ்ட்டுக்கு மேபி அடுத்தது நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது அது டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போதே பார்த்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டிப்ளாய் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் டிப்ளாய் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோதான் சூ ஏர்ட்ராப்பை பற்றி. ஏதாவது அப்டேட் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் ஏர்ன் பர் ஹவர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.